Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல editorial page மட்டும்தான் இருக்கு. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today, India's COVID crisis. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, how the ruling government has failed to contain or curtail the COVID spread அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதில் நிறைய பொலிட்டிக்கல் டோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2-3 ப்ரப்போசல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் we could do, இல்லைனா what we could have done, இது வந்து இதில் டீல் பண்ணுறாங்க. I'll tell you the few points. Infections, how can the astronomical growth of the pandemic in India can be brought under control? இதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் நம்ம பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஷார்ட் டேர்ம் டார்கெட்டட் லாக்டவுன்ஸ், அதாவது பெரிய லாக்டவுன் ஃபார் 1 month அப்படிலாம் போட்டால் தான் எக்கனாமி ஹிட் ஆகுது. ஸோ ஷார்ட் டேர்ம் டார்கெட்டட் லாக்டவுன், இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் லாக்டவுன் டில் த பாசிட்டிவிட்டி ரேட் குறையிற வரைக்கும், இல்லைனா டில் இவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் குறையிற வரைக்கும், இல்லை டெத் கேஸ் குறையிற வரைக்கும், அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டார்கெட்டட் லாக்டவுன்ஸ் போடலாம். லைக் த கைண்ட் we are seeing in New Delhi and elsewhere. They'll break the chains of transmission and can curb the exponential growth we are seeing across the nation. So அந்த மாதிரி டார்கெட்டட் லாக்டவுன்ஸ் ஒன்று போடலாம். செகண்ட் ஒன், எக்ஸ்பேண்டிங் ஆக்சஸ் டு வேக்சின்ஸ், ஆல்தோ இட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் லைக்லி டு டேக் வீக்ஸ் டு பி ஃபெல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேக்சின்ஸ் நமக்கு இப்போதைக்கு கையில் ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம போடலாம், ஆக்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன், the lockdowns are seeing now will almost surely need to be extended beyond a week and will need to be in place until infection numbers are start coming down. So lockdown is one key that we have in hand. The second one is the vaccines. இது ரெண்டுமே நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். இட் இஸ் வர்த் ரிமெம்பரிங் தட் லாக்டவுன்ஸ் எக்ஸாக்ட் அ டெரிபிள் இக்கனாமிக் அண்ட் சோஷியல் காஸ்ட் அண்ட் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ரொம்ப முடியல அப்படின்னா தான் நம்ம லாக்டவுன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், அண்ட் இட் ஷுட் பி த திங் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் இந்தியா நீட்ஸ் அ சர்ஜ் ஆஃப் டெஸ்டிங். இப்போதைக்கு வாட் வி ஹவ் டு டூ இஸ், எவ்வளோ பேர் முதல்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்கிற ரியல் நம்பர்ஸ் வேணும். அப்போ தான் அதுக்கேற்ற அளவுக்கு வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின்ஸ் அவங்க கிட்ட சேர்க்க முடியும். ஸோ வாட் வி ஃபர்ஸ்ட் ஹாவ் டு டூ இஸ் testing numbers increase பண்ணோம். Given the high test positivity rates, it is clear that the nation is not testing enough. நம்ம டெஸ்டிங் அதிகமாக பாசிட்டிவிட்டி ரேட்ஸும் அதிகமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இத்தனை நாள் பண்ண டெஸ்ட் பத்தலை அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெல்லியிலலாம் எடுத்துட்டிங்கன்னா 30% ஆஃப் த கேசஸ் பாசிட்டிவ் ஆகுது. இதை வந்து நம்ம 5%, less than 5% நம்பர் ஆஃப் கேசஸ் பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை ரெடியூஸ் பண்ணோம். எவ்வளோ பீப்புள் இருக்காங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ, அவங்கள குவாரண்டைன் பண்ணுமா இல்லை ஐசோலேட் பண்ணுமா, அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பண்ணணும். India would increase its testing rate several times over with the goal of getting the positivity rate under 5%. அதான் நம்ம கோலா இருக்கணும். இப்போல்லாம் டெல்லியிலலாம் எடுத்தீங்கன்னா it is almost 30%. The nation has the capacity to do that many more tests, but it has not made it as its first priority. நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது. நம்ம தான் வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் 70 கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நம்மளால முடியும், டெஸ்டிங்கும் முடியும், வேக்சின்ஸ் கொடுக்கவும் முடியும். இதை நம்ம ப்ரையாரிட்டியாக வைக்காதது தான் நம்ம ப்ராப்ளம். நிறைய பாசிட்டிவ் கேசஸ் வந்துன்னா will it look good, it will not look good on the government's part அப்படின்னு நம்ம பாசிட்டிவ் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே பயப்படுறோம். That's a very big mistake. Fourth one, given the crowds of Indian cities and towns and the high rates of infection, universal mask wearing, ideally with high quality mask, is critical and it should be made mandatory. This is another solution. Banning all major indoor and outdoor events including rallies, religious festivals, weddings. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக the social distancing norms were totally flouted. அந்த மாதிரி இல்லாமல் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் ரெண்டுக்குமே if there are too much of people gathering, it should not happen. If those were to continue, any hope of bringing this outbreak under control would quickly vanish. So அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Then sixth solution, India's pandemic will finally come to an end when enough Indians are vaccinated, and targeting vaccines now most quickly and effectively can help control the spread of the virus. Strategy India, whatever strategy we have to take, like elderly வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக பண்ணணும். ஸ்ப்ரெட் யாரால ஆகுதுன்னா யங் பீப்புள், அதனால ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யங் பீப்புளும், டெத் ரேட்டை குறைக்கிறதுக்காக எல்டர் பீப்புளையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். The government needs to work with manufacturers like Serum Institute, identify what is slowing them down and use the full color of the clout of the Indian government to drive production higher. So production அதிகமா போக தான் நம்ம vaccination drive-உமே அதிகமா போகும். Going through the second wave of coronavirus as a result of poor political choices, poor communication, neglect of public health, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. செகண்ட் வேவ்க்கு காரணமே இந்த விஷயம் தான். So we should make sure that we do not fall trap to this.
So we have to focus on public health measures, improve vaccination, universal masking, and it should be made compulsory. அப்புறம் effective coordination across public health efforts, இது எல்லாமே necessary. If we do these things, infection can turn, hospitals can stop become overwhelmed, and life can go back to normal. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீரியஸாக ரியாக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளால வேகமாக நார்மல்ஸுக்கு ரியாக்ட் பண்ண முடியும், ரிட்டர்ன் ஆகவும் முடியும். Let's move on to the next article. Arise and rejuvenate the third layer of governance. எது சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். அந்த we should make sure that it is strengthened அப்படிங்கிறது சொல்கிறாங்க. This article is written by Kamal Haasan, the founder of Makkal Needhi Mayam party. So I would say that this whole article is important. It tells you why the third layer of governance should be strengthened, what are the things that has to be done for it அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த full article சொல்கிறாங்க. I'll just read the highlighted, very important highlighted portions. In my point of view, this whole article is important. The half-hearted execution of a plan by a government that people chose is not a sign of achievement. The government must ensure that even the last man sitting in the remote corner of the last row has to have access to a plan. அதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதுவே சக்ஸஸ் கிடையாது. அந்த ஸ்கீம் யாரெல்லாம் இப்போ வந்து புவர் பீப்புளுக்காக பண்ணாங்கன்னா, ஒரு குக் கிராமத்தில் இருக்க ரொம்ப புவர் பீப்புளோட அவனுக்கு கூட அது போய் சேர்ந்தாதான் அந்த ஸ்கீமோ அந்த பாலிசியோ அது வந்து சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். This is why it is crucial that strong local bodies are formed to enable genuine feasibility and execution. So இதுக்காக தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயோ இருக்குது, it is happening somewhere, whereas local government is somewhere. ஒரு கிராமத்துக்கு அந்த லாஸ்ட் மேனுக்கு அது போய் சேரணும்னா then the local government should be strengthened. கிராம் சபா இருக்கணும், கிராம் பஞ்சாயத்து இருக்கணும், இவங்கெல்லாம் எஃபெக்டிவாக வேலை பார்த்தா தான் that person will get what he wants. இந்த மாதிரி நிறைய இந்தியா is made up of villages. ஸோ ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இது எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆனால் then the town will be good. If the town is good, then the city will be good. If cities are good, then the state will be good. States are good, nation will be good. So important deep down pathona, it is the villages that is the soul of India. The voice of people is the voice of God. The voice of panchayat is the voice of people. So மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தான். இந்த கோட்ஸ் நம்ம மெயின்ஸ்ல யூஸ் பண்ணலாம். It is said by Mohandas Karamchand Gandhi. So administration was transferred to the people from politicians and other officials. அதுதான் இந்த third government-ஓட முக்கியமான achievement. The lofty dream of Gandhiji to make each village of independent India a republic organization and to reiterate that the autonomous administration of villages should be made the foundation of the entire country's administration was heard as he laid stress on the active participation of people in governance. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மக்களை தான் ஆட்சி பண்ண வைக்கணும், மக்களோட சர்வன்ஸ் மாதிரி தான் we are, politicians are. So what we have to do is we should make sure that people rule themselves. அவங்களே அவங்கள ரூல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்க கையில் ஆட்சியை கொடுக்கணும். அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ். ஸோ we should make sure that அவங்க அந்த குட்டி குட்டி வில்லேஜஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது மூலியமாக ப்ராப்பராக நடந்ததுன்னா தென் the whole கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே ப்ராப்பராக நடக்குது. நம்ம இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணணும்னா அந்த வில்லேஜஸ் வழியாக தான் ரூல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட கிளைம். அக்கார்டிங் டு த ரூல்ஸ் framed by Tamil Nadu government, it is mandatory that Gram Sabhas meet at least 4 times in 1 year. Besides, Gram Sabha has to be convened as and when the necessity arises. Minimum 4 times அவங்க மீட் பண்ணணும். Even Gram Sabha meeting ensures the equal right to highlight the issues that disrupt life. பிகாஸ் ஏதாவது ஒரு மீட்டிங்னு வச்சா தான் மக்கள் அவங்க கிரீவன்ஸஸ் சொல்ல முடியும். தென் பீப்புள் வில் சே இதுதான் எங்களால் பண்ண முடியும், இதுதான் எங்களால் பண்ண முடியலன்னு. நெக்ஸ்ட் கிராம சபா மீட்டிங்கில் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அதை ஏன் பண்ணல, அது மாதிரி அக்கௌண்டபிலிட்டி ஓரளவுக்கு வளரும். கிராம சபா மீட்டிங்கே நடக்கலன்னா தென் இட் won't happen. In addition to this, the elected members of the panchayat are obliged to read out the financial statements and balance sheet to ensure transparency. இதை வேற அவங்க பண்ணும். பஞ்சாயத்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களுக்கு கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா, டிரான்ஸ்பரன்சி எப்படி என்ஷூர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே they have to find out. The reality today is that Gram Sabhas have become more like auction houses. யார் யாருக்கு பவர் இருக்கோ அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. In this age, women do not find themselves in major administrative roles in the local bodies, though on paper women are shown to be considerable force. Because இப்போ வந்து ஒரு women அந்த ஏரியாவில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் வின் பண்ணி அதில் ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னா she is not taking the decisions. ஒன்று அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க பிரதரோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரோவோ தான் அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ தே ஆர் மோர் லைக் பப்பெட்ஸ்.
ஸோ இன்னமுமே நம்ம பேப்பரில் பார்க்குற அளவுக்கு இந்த 33% ரிசர்வேஷன் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் இன்னுமே ரியாலிட்டி ஆகலை. To ensure efficiency, we need to strengthen our Gram Sabhas, hold area Sabhas in cities, form ward committees, hold online Panchayat meetings, ensure decent remuneration to Panchayat chiefs and councillors, and also Gram Sabha with power to revoke appointed members and representatives. என்னெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும், what are the proposals அப்படிங்கிறத கமலஹாசன் சொல்றாரு. These steps are what that will ensure real growth in the state. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையா லோக்கல் பாடிஸில், then those people should be able to என்ன சொல்றது, அவரை செக் அவுட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்கள உள்ளே கொண்டு வர அளவுக்கு மக்களுக்கு பவர் இருக்கணும். The constitution is clear in stating that local body elections must be conducted once in 5 years, but the ruling party keeps postponing the holding of local body election, which is breach of the constitution. So this is not only an act, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எவ்ரி 5 years ஒன்ஸ் 25 years நடந்துட்டு தான் இருக்குது. 1996 ஆரம்பிச்சு. பட் இப்போ AIADMK government has travelled without holding a local body election. This is not only an act of escapism but also stain on the state's political history. இது வந்து நம்ம பீப்புளே மாக் பண்ணுற மாதிரி, நாங்கள் வேலை செய்யலைங்கிறது எப்படி தெரிய வரும் அப்படின்னா மக்கள் திரும்ப அவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க. அந்த மாதிரி போடாமல் இருந்துட்டா என்ன பண்ணுவோம், எலெக்ஷன் வந்தால் தானே நீங்கள் போடவே செய்வீங்கன்னா எலெக்ஷனே கேன்சல் பண்ணுறது. This is not only escapism, this is actually a stain on democracy. The demand for federal rule in the center and autonomous rule in the state should resonate along with the need to have autonomous local bodies. Federal rule எங்க இருக்கணும், ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் நடுவில் there should be federalism. அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்குள்ள என்ன நடக்கணும், அட்டானமஸ் ரூல், அவங்க ஃப்ரீடமை யூஸ் பண்ண விடணும். அதே அளவுக்கு ஃப்ரீடம் ஸ்டேட்டுக்கு அடுத்த ஸ்டேஜான லோக்கல் பாடிஸ்க்கும் நம்ம தரணும். We should ensure that Panchayat Raj should be strengthened. This should be the outcome of people's movement. The voices of people will resolve what violence can never be successful in resolving. மக்கள் சொல்றதை நம்ம கேட்டால் மட்டும்தான் ஒரு ஏரியாவோ ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ஸ்டேட்டோ ஈவன் ஒரு வார்டோ டெவலப் ஆக முடியும். Let the people's voice be heard. We should note that in every year April 24 is celebrated as Panchayat Raj Day, which is today. So that's all for this article. Moving on to the next one, hospital fires that is happening in Maharashtra, it's high time that we should act on it அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம உயிருக்கே ஏதோ ஒரு ஆபத்துனா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போகிறதே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு இருக்குது. இட் டஸ் நாட் என்ஷூர் தட் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி அமங் த பீப்புள். அதனால இட்ஸ் ஹை டைம் தட் we should do that அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. Then the ECI woke up too late to the ill effects of long campaign in Bengal. அதாவது பெங்கால் எலெக்ஷனுக்காக நம்ம கேம்பெயின் பண்ண விட்டுட்டோம், ஆனால் அதோட இல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு இப்போ தான் பார்த்துக்குறோம். எது ப்ரையாரிட்டி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இல்லை கோவிட்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதான்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. வி ஷுட் ஹவ் சோசன் த லேட்டர். இப்போ கோவிட் டைம் இருக்குது, இப்போ எலெக்ஷன்ஸ் தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வந்திருக்கணுமே தவிர இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க்கு, க்ரௌட்ஸு இதெல்லாம் நம்ம மதிக்காமல் இருந்தே இப்போ the cases are rising in Bengal அப்படின்னு சொல்கிறாங்க. So moving on to the next page of mini mutinies and shifting sands. This is totally a political article. இதில் 2-3 விஷயம் அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் apolitical-ஆக இருந்தது. So just have a look at this. So you can find this highlighted PDF in our blog. Kindly check our blog. The link is given in the description box below. So I think that's all for today. We can wind up the news. Tune in tomorrow for tomorrow's editorial analysis. Thank you.